புதுசாக ஒருத்தர் கிளம்பியிருக்காரு விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து எடப்பாடி அவர்களும் வந்து இந்த சமுதாயத்தை வச்சு ஓட்டை தான் சூறையாடினாரே தவிர இந்த மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யல அவர் இந்த இடத்துல. எதுக்காக நீங்கள் வந்து அஞ்சலி அம்மாவில் வச்சிருக்கணும்? ஒரு சமுதாயத்துலேருந்து ஒரு தலைவர் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு அந்தந்த எங்களுக்கு ஐயாவை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், அது எல்லாமே சரிதான். ஆனால் ஒரு தந்தை மகனாக வந்து ஒரு வயதான காலத்தில் ஒரு கட்சியை மகனுக்காக அர்ப்பணித்த ஒரு தந்தையை வந்து மகன் வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி இழிவாக பேசுறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியலை இந்த கட்சி. இல்லை இப்போது மற்ற கட்சிகள் இருக்குது, எந்த கட்சி எல்லா கட்சிகளுமே இப்போ வன்னியருக்கு எதிர்ப்பான நிலையில தான் இருக்காங்க. அது எல்லாத்தையும் மாற்றணும். எந்த கட்சி பார்த்தாலுமே வந்து வன்னியருக்கு வந்து எதிர்ப்பான நிலையில் தான் இருக்குது எல்லா கட்சியுமே. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் மக்களுக்கு எதுவுமே செய்யல. இது வரைக்கும் இன்னைக்கு அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து சண்டை போட்டு இந்த சமுதாயத்தை பின்தங்கிய நிலையில தான் வச்சிருக்காங்க. அவங்க சண்டையினால எங்களுக்கு எந்த நலனும் நடக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு கட்சியாக இருந்தது இது. இப்போ வந்து ரெண்டு மகனுக்காக ரெண்டு குடும்பத்துக்காக கட்சியாக மாறிடுச்சு, அவங்களோட பணத்துக்கான கட்சியாக மாறிடுச்சு. இது ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பலனுமே கிடையாது. ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருக்கிறனால மக்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. இந்த கட்சினில் எந்த கட்சியுமே வந்து இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நினைக்க போகிறது, எல்லாருமே ஏமாத்துன்னு தான் நினைக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போது ஏடிஎம்கே எடுத்துக்கோங்களேன். அந்த 21 தியாகிகளை வந்து சுட்டு கொண்டது வந்து ஏடிஎம்கே அரசு தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த சூழ்ச்சி பண்ணி வீரப்பன் அவர்களை சுட்டு கொண்டாங்க. வீரப்பன் அவர்களை கொண்டாங்க. நீங்கள் இப்போ எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கோங்க, 10.5 தரேன் அப்படின்னு சொல்லி 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவித்தாங்க. சரியான கணக்கெடுப்பு எடுத்து அவர் அறிவிக்கிறதுனால அது தடை செய்யப்பட்டது. உங்களோட கட்சிக்காக அரசியலுக்காகவும் உங்களோட அரசியல் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் வந்து ஓட்டுக்காகவும் வன்னியர் மக்களோட ஓட்டு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இப்படி தப்பான ஒரு பின்பத்தை எல்லா மக்களுக்கு வந்து ஏற்படுத்துறீங்க. இதே தான் இல்லை இப்போ எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் வந்து அவரோட கூட்டத்தில் நடக்கும்போது என்ன சொன்னார், மக்கள் அங்கே கேட்குறாங்க 10.5 பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ண போறீங்கன்னு. நான் தானப்பா கொடுத்தா, நான் வந்து அதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதே அடுத்த நாள் அவர் வந்து திருச்சியில் போய் இன்னொருத்தர் 10.5 கேட்கும்போது அது முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்றார். இந்த மாதிரி எடப்பாடி அவர்களும் வந்து இந்த சமுதாயத்தை வச்சு ஓட்டை தான் சூறையாடினாரே தவிர இந்த மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யல அவர் இந்த இடத்துலையும். இதே இப்போ பிஜேபி வந்து 2024 நடந்த எம்பி எலெக்ஷனில் ஒரு வன்னியர் கூட கேண்டிடேட் அண்ணன் முருகன் இருக்கும்போது அவர் ஒரு வேட்பாளராக வன்னியருக்கு கொடுத்துருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் வந்து எந்த ஒரு வன்னியர் கேண்டிடேட்டுக்கும் எம்பி எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கல. அவர் நடைப்பயணம் போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு தந்தாலும் ஜாதி கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ என்னன்னா புதுசாக ஒருத்தர் கிளம்பியிருக்காரு விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து வன்னியரோட வன்னியரோட நலனை நம்பி ஆரம்பித்தாரா, வன்னியரை சுத்தமாக எந்த அளவுக்கு வன்னியர்களை வெறுத்து வந்து ஆரம்பித்தாருன்னு தெரில அந்த கட்சி. இப்போ மாநில பொறுப்பு போட்டிருக்காங்க, அதில் வந்து ஒரு வன்னியர் கூட இல்லை. நீங்கள் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், விஜய் அவர்களை நீங்கள் வந்து வன்னியர்களுக்காக சமத்துவம் பேசுகிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க, சமுதாய நீதி பேசுகிறீங்க, எல்லாமே பேசுகிறீங்க. ஊராக போய் வந்து எல்லா தலைவர்களை பற்றி பேசிட்டு வரீங்க. 10.5ஓட நிலைப்பாடு என்ன? இல்லை, எல்லா ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தா கட்சிக்குன்னு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கும். உங்களோட நிலைப்பாடு என்னது இந்த கட்சிக்கு? இடஒதுக்கீட்டை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அதே போல் இவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ கொள்கை தலைவராக வந்து அஞ்சலி அம்மாவில் வச்சுருக்குறாங்க. எதுக்காக நீங்கள் வந்து அஞ்சலி அம்மாவில் வச்சுருக்கணும்? ஒரு சமுதாயத்துலேருந்து ஒரு தலைவர் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு அந்தந்த சமுதாய மக்களை வந்து ஏமாத்துறதுக்காகவும் ஓட்டுக்காகவும் நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக வந்து படத்தில் வந்து எல்லாரையும் பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கீங்க, சிகரெட் அடிச்சிருக்கீங்க, தம் அடிச்சிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் டவுன் பண்ணது நீங்கள் தான். அதை இப்போ வந்து எல்லா மக்களும் டீனேஜ்லேருந்து எல்லா பசங்களுமே அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே கொண்டு வரல. நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கிறது கூட ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூட தகுதி இல்லாத ஆள் தான் நீங்கள். ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நீங்கள் படத்தில் வந்து கொண்டு வரல. உங்களால் தான் இந்த டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தேவையில்லாத தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் என்ன நல்லது பண்ணிட்டீங்க இந்த சமுதாயத்துக்காக, சரி இந்த மக்களுக்காக எல்லாருக்கும் என்ன நல்லது பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நடைப்பயணம் வந்து வருகிற 9ஆம் தேதி வந்து மேற்கொள்கிறோம். நடைப்பயணம் மேற்கொள்கிறோம். சேலத்துல நாங்க துவக்க விழா வச்சிருக்கோம். எங்க மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் அனைத்து மக்களுக்கான வளர்ச்சிக்காகவும் நாங்க எங்களோட நடைபயணம் இப்பதான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எங்க மக்களை சந்திக்க போறோம்.
ரூலிங் பார்ட்டி மேலே கிரிட்டிக்ஸ் வைக்கணும்னா நாங்கள் 10.5 வைக்க சொல்லி நாங்கள் கோரிக்கை கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல அவங்க. இல்லை அதுதான் 2021 எலெக்ஷன் முன்னாடி நாள் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன நடக்குது இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யலன்னு சொல்கிறேன்ல, நான் அதே தான் சொல்கிறேன். அவங்க வந்து செஞ்சிருக்கிறத தான் நான் சொல்கிறேன். நான் கலைஞர் அவர் காலத்திலே வந்து 20% இடஒதுக்கீடு எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. 3 லட்சம் கிட்ட பணமும் கொடுத்துருக்காங்க, ஓய்வூதியம் கொடுத்துருக்குறாங்க. இன்னைய வரலையுமே எல்லாரும் அதை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த எங்கள் சமுதாயத்தை வந்து மரவெட்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீட்டு போராளின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் விழுப்புரத்தில் வந்து ஒரு மணிமண்டபம் எல்லாருக்குமே 21 தியாகிகளுக்கும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அரசு வேலை வாய்ப்பு ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. என்னோட ஒரே கேள்வி என்னன்னா, இதெல்லாம் வந்து இவங்க செஞ்சான்னு சொல்கிறோம் நாங்கள். இது வந்து இந்த மணிமண்டபம் கட்டுறதே எடுத்துக்கோங்களேன். இது வந்து இவங்க தான் வந்து முதலமைச்சர் ஆகி, ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆகி இது செய்யணும்னு கிடையாதுல்ல. இந்த உங்களுக்காக தானே, ஐயாவையும் கேட்குறேன், சின்னையாவும் கேட்குறேன், உங்களுக்காக தான் இவங்க உயிர் நீத்தாங்க. அந்த சமுதாயத்துக்காக தான் உயிர் நீத்தாங்க. நீங்களே வந்து உங்கள் சொந்த காசில் வந்து மணிமண்டபம் கட்டியிருந்துருக்கலாம்ல. உங்களால் மாதமாக அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ நீங்கள் செய்யலாம். மாதம் உங்களால் போய் பார்க்க முடியலன்னா கூட அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அதை ஏன் நீங்கள் பண்ணல? இப்போ வரலையுமே சின்னையாவை வந்து நான் கேட்குறேன், அவங்க வந்து தந்தையை வந்து மதிக்கிறது இல்லை. அதேமாதிரி சொந்த சகோதரியை, சொந்த அக்காவை வந்து அவ்வளோ இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. ஒரு பப்ளிக்குன்னு கூட பார்க்காம அவ்வளோ இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. சொந்த மக்களுக்கு உண்மையாக இல்லை, கொள்கையை வந்து காப்பாற்றலை அவங்க. இப்போ நடந்த போராட்டத்தில் 21 எலெக்ஷனில் இப்போ நடந்த போராட்டத்தில் வந்து போராட்டம் பண்ண மக்கள் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கேயுமே நீங்கள் கை விட்டுட்டீங்க. நீங்கள் எதில் தான் உண்மையாக இருப்பீங்க? நீங்கள் எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா மக்களை வந்து ஒன்று திரட்டி மாவீரன் கார்வெட்டியார் அவர்களோட வளர்ச்சி தான் வந்து வன்னியர் சமுதாயத்தோட வளர்ச்சி. ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல் இப்போது ஐயா தேவர் அவர்களை முன்னிறுத்தி எப்படி வந்து அந்த சமுதாய மக்கள் வளர்ந்துச்சோ, அதே போல் மாவீரன் கார்வெட்டியார் அவர்களை முன்னிறுத்தி எங்கள் சமுதாயம் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து இப்போ நான் ஒன்றும் தப்பாக கேட்கல. இந்திய அரசியலமைப்பு படி சரியான கணக்கெடுப்பை எடுத்து ஊதிய பங்கெடுப்பு தரணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்டுக்கிறேன். யாருக்கும் அதிகமாக வேணால் கம்மியாக வேணால் எல்லா சமுதாயத்துக்கும் சரியான சமமான நீதி தான் கேட்குறோம். இதை தான் எங்கள் வந்து கட்சி கொள்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். இதை தான் எல்லா மக்கள்கிட்டையும் போய் நாங்கள் பேசவும் போகிறோம். இதை மக்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சு ஒரு நல்ல ஒரு அரசியல் தெளிவு பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் நாங்கள். இதனால் நாங்கள் வருகிற 9ஆம் தேதியிலேருந்து இதை நடைப்பயணம் மேற்கொள்கிறான்னு இருக்கோம். நீங்கள் பேசுங்க. இல்லை, அது எல்லாமே சேலத்தில் நாங்கள் கட்சி கொடி எல்லாத்தையுமே மஞ்சள் சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். அதை நாங்கள் சேலத்தில் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் நாங்கள் அங்கே எங்களோட அறிமுக கூட்டத்தில் அறிவிக்கலான் இருக்கோம். சமூக நீதி, சமமான பங்கீடில் எல்லாருக்கும் உரிய பங்கீடு வேணுன்றது தான் எங்களோட அடிப்படை இலக்காகவும் இருக்குது. பெண்களோட உரிமை, எங்கள் மக்களோட வளர்ச்சி, ஒற்றுமை. எங்கள் மக்கள் இப்போ பிளவுபட்டு கிடக்குறாங்க. ஒரே மாவட்டத்தில் சகோதரர் இருந்த 2 பேர் இன்றைக்கி எல்லாருமே சண்டை போட்டுட்டு ஒருத்தர் வழக்கு வாங்கி இன்னும் ஜெயிலில் இருக்காரு. இதுக்கான காரணம் வந்து அன்புமணி அவர்கள் வந்து இப்போது துரோகத்தை செஞ்சு அவர் அப்பாவுக்கு ஒரு துரோகத்தை இப்போ அவர் வந்து ஒரு அப்பாவுக்கு தான் அவர் உங்களோட ராமதாஸ் அவர்களுக்கு தான் துரோகம் செஞ்சாருன்னா பரவாயில்ல. மாவீரன் கார்வெட்டியார் அவர்களே துரோகத்தினாலையும் சூழ்ச்சினாலையும் கட்சி விட்டு நீக்கினார். கட்சியிலேருந்து மருத்துவ கொலை செஞ்சாருன்றதை நாங்கள் அவரோட மறைவிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அன்புமணி அவர்கள் மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு சொல்லுவோம். அவரு வாரிசு அரசியல் மூலியமா வந்தார். அவர் இன்னைக்கு செய்யறதும் வாரிசு அரசியல் செய்கிறாரு. அன்னைக்கு வந்து பேக் டோர் வழியாக வந்து ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு போனார். இந்த மக்களுக்கு இது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எதுவுமே செஞ்சதில்லை. இன்னைக்கு அவங்களோட பெண்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும், அவரோட மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுக்குறது. இதேமாரி முழுக்க திருப்ப அவர் குடும்பத்தை சார்ந்தும் அவர் பணத்தை நோக்கியவே அவரோட அரசியல் இருக்கு. என் மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. என் சமுதாய மக்கள் இன்னும் வந்து பின்தங்கிய நிலையில இருக்காங்க. இப்போ நடந்த சட்டசபையிலே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வன்னியர் மக்கள் தான் வந்து 80% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு. வட தமிழகம் முழுவதும் வன்னியர் சமுதாய மக்களோட வீடு வந்து இன்னும் குடிசை வீடாக தான் இருக்குது. இதெல்லாம் மாற்றணும். என் சமுதாய மக்கள் வந்து ஒன்று திரட்டணும். இந்த பிளவு எண்ணத்தில் போகக்கூடாது. இவங்க 2 பேரும் நம்பி இன்னும் ஏமாறக்கூடாதுன்றது வந்து எங்களோட அடிப்படை விஷயமா சொல்லி நாங்கள் எங்கள் மக்களை சந்தித்து பேசுறதுக்கு இருக்கோம்.